ரிவ்யூ மாதிரியே இல்லை. படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. நானும் ஏதோ ஒன்று வந்தேன், பட் நல்லாவே இருக்குது. கேமராமேன் டைரக்டர் மக்களுக்கு எம்ஜிஆர் மாதிரி யார் கிடப்பாக பண்ணதை எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அது மாதிரி ஆள் யாரும் இது வரைக்கும் கிடைக்கல. படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இது வந்து இது பார்த்தீங்கன்னா அந்த பேர் இருக்குது பட், ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டிரெக்டர் ஹீரோயின் ப்ளஸ் மியூசிக் டைரக்டர் இவங்க 2 பேருக்கும் கண்டிப்பாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சரி, இவரோட மியூசிக்கோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சரி, அது ஒரு தனி ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பலமே மியூசிக்கு கேமராவும் தான். ஆக்டிங் வந்து ரொம்ப இயல்பாக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பர். போய் பாருங்கள், இல்லை அவ்வளோ எஃபர்ட் போட்டு எல்லாரும் நடித்து வந்துக்கிறாங்க. ஸோ மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோனியாக இருக்கட்டும். ஸோ படத்தில் வேறு என்ன சொல்லணும்னா, ஒரு மெசேஜ் சொல்ல வராக்கே அவங்க ஏன் காதில் கேட்கல. இந்த படம் மூலிமா அந்த மக்களுக்கு ஏதாவது கிடச்சிச்சுன்னா படத்துக்கு எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். இதெல்லாம் ஒரு பெரிய அவார்ட் மாதிரி தான். இவங்களுக்கு நேஷனல் அவார்ட், ஸ்டேட் அவார்ட் கிடைக்கும். அவ்வளோ முறக்கொண்ட இது வந்து அவ்வளோ சூப்பராக நடிச்சுக்கிறாங்க. அவ்வளோ எஃபெக்ட் போட்டிங்கன்னு ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் ப்ரோ. இது வந்து இவங்களுக்கு தான் இல்லை, அவங்களுக்கெல்லாம் கிடையாது, ஆல் ஆடியன்ஸும் கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம எந்த அளவுக்கு பெரிய படத்துக்கு நம்ம சப்போர்ட் கொடுத்துன்னு வரோமோ அந்த செகண்ட் ஹாஃபில் படம் எனக்கு அது அந்த குழந்தைய ஏன் ஹீரோ வாங்கலை, ஏன் அவங்க நல்ல அனுபவம் கிடைக்கும். கண்டிப்பாக தேட்டரில் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். இந்த படத்துக்கு யாரும் அழுகலைன்னா அழுகாமல் இருக்க முடியாது. தேங்க்யூ.